மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. என் பேர் டிடிக் ராயன், பாண்டூர் கிராமம். மாடி தோட்டம் வச்சுருக்கேன். மாடி தோட்டத்தில் புளிச்சக்கீரை, அசோலா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், வீட்டுக்கு வேண்டிய எல்லா கீரைகளும் இருந்தது. ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் வந்து இதை ஒரு வீடு கட்டி மேலே ஒரு தோட்டம் போடணுன்னு ஆசைப்பட்டேன். பண்ணி அதே மாதிரி நான் செஞ்சுன்னு இருக்கேன். இப்போது கோழியும் வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், வாத்து கீழே இருக்குது. இதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு தேவைக்கும். எனக்கு போக மிச்சத்தை யாருன்னா கேட்டாங்கன்னா என் உறவினருக்கோ யார் அம்மா மற்றவங்க யாருன்னா ஃப்ரெண்ட்ஸோ வந்தால் கூட அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுதான் என்னுடைய தேங்காய் மட்டும் விற்பனைக்கு போகுது. அப்புறம் இது மாதிரி பூச்செடி, கொய்யா செடி, கருவேப்பிலை, திராட்சை செடி, அப்புறமா நிறையா இருந்தது. இப்போ குரங்கு வந்து எல்லாமே நான் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அசோலை வந்து கோழிக்கு போடுறோம் தீவனமாக. இப்போ ஒரு வேளை போடுவோம், 1 to 1 நாளைக்கு போட்டுருவோம். 1 கிலோ புண்ணாக்கு 60 ரூபானாக்கா, இது 1 கிலோ நம்ம மாட்டுக்கு போட்டாக்கா பால் அதே மாதிரி கறக்கும். நல்லாவே கறக்குது. அது மாடு நல்லா சாப்பிடும், கோழி நல்லா விரும்பி சாப்பிடும். முன்னாடி இருந்தது, இதுக்கு முன்னாடி வரும்போது தான் புடலை, வெண்டை, கத்திரி எல்லாம் இருந்தது. செடி இப்போ போட்டிருக்கேன். போட்ட பிறகு அது நான் வீட்டுக்கு வேண்டிய தேவையை நான் பார்த்துக்கிறேன். சிட்டி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. நாங்கள் எது நினைக்கிறோமோ அது செய்ய முடியாது. இங்கே வந்த பிறகு வில்லேஜில் வந்து ஒரு தோட்டம் வாங்கி நமக்கு தேவைப்பட்ட செடிகள் எல்லாமே நம்ம செஞ்சு நம்ம யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கற்பூரவள்ளி இருக்குது. கற்பூரவள்ளி நிறைய பேர் வீட்டில் இருக்காது. யாருன்னா குழந்த வச்சுருக்கிறவங்க வருவாங்க இந்த கருப்பூரை தேடி. இது வந்து நம்ம பறித்து கொடுக்கலாம். இதை கஷாயம் போட்டு நம்மளும் குடிக்கலாம். செம்பருத்தி பூவில் நம்ம கஷாயம் போட்டு டீ மாதிரி வச்சு குடித்தா அது நமக்கு உடலுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த கொய்யா இலை, கொய்யா தைவான் கொய்யா, இது பெரிய பெரிய கொய்யா வருது. வந்தோடனே இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இலையில் டீ போட்டும் நம்ம குடிச்சிக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை இருக்கிறதுலே கீரை வகையிலே நல்ல பெஸ்ட்டான முருங்கைக்கீரை. அதை கொஞ்சம் கஷாயம் வச்சு குடிக்கலாம். அந்த கீரையை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். சிலோன் பசலைன்னு ஒன்று இருக்குது. அந்த சிலோன் பசலையை நல்லா வஞ்சி கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு நம்ம கூட்டு வச்சு அது செஞ்சாக்கா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு நச்சு போட்டும் நம்ம தண்டாது, சூப்பராக இருக்கும். லெமன் கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த லெமன் கிராஸை வெறும் இலையை கிள்ளி சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒன்றும் காப்பி பால் போட்டும் குடிக்கலாம். சும்மா வெறுமனே நம்ம டிகாஷன் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது புளிச்சக்கீரையில் பார்க்கணும், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க புளிச்சக்கீரை சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி வராது. பிரண்டை இருக்குது. பிரண்டை நம்மளுடைய மூட்டுக்கெல்லாம் நல்ல இது. நாங்கள் பார்த்தது அதுதான். இந்த 72 வயசுலேயும் எனக்கு எந்த ஒரு வியாதியும் கிடையாது. நல்லா இருக்கேன் நான். வீட்டில் எங்கள் மாடி தோட்டத்தில் எது இருக்குன்னு நான் கடையில் போய் பூண்டு, வெங்காயம் கூட போட்டோம் ஒரு முறை, அது சரி வரல. பூண்டு, கத்திரிக்காய் போட்டால் நிறைய காய்ச்சுது. பூண்டு வாங்குவேன். ஏதோ முக்கியமானது எது தான் வாங்குவேன். நான் வீட்டுக்கு எதுவுமே வாங்க மாட்டேன். என் தோட்டத்துலேருந்து வரது மொத்தமே நான் எங்கள் வீட்டில் தான் வைப்பேன். அரைக்கீரை, சிறுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே என்னுடைய மாடி தோட்டத்துலேருந்து வந்துடும். வீட்டுக்கு தேவையான தேங்காய், மாங்காய், பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் என் மாட்டிலேருந்து கறந்து எனக்கு யூஸ் பண்ணுறது. என் மாட்டிலேருந்து எல்லா இதையும் நான் எடுத்துக்குவேன். முட்டை பெரும்பாலும் இந்த கோழி விடுற முட்டை ஒரு நாளைக்கு 10 முட்டை விடுச்சுன்னா அது விற்பனையும் செய்வேன். ஏன் நான் முட்டை அவ்வளோ சாப்பிட மாட்டேன், வீட்டுக்காரி தான் சாப்பிடுவாங்க. நிறைய ஒரு 10 முட்டை வந்தாக்கா விற்றுரும். ஒரு முட்டை 5 ரூபான்னு வாங்கின்னு போயிடுவாங்க இங்கேயே. இப்போ புக்கிங்கில் ஒரு 30 முட்டை இருக்குது. இப்போ கோழி கூண்டில் நிறைய விட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று எடுக்கலை, உங்களுக்காக வேண்டிய அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, இந்த கருவேப்பிலை நம்ம வீட்டுக்கு வேண்டியது ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம வீட்டுக்கு எப்போ ஓடி வந்து நம்ம எதனா செஞ்சோன்னே ஒரே ஓட்டம் ஓடி வந்து இங்கே கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். அதுவும் நம்ம வீட்டுக்கு வாரமான அறுத்துக்கினே இருக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை. வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பற்றி ஒவ்வொருடைய பயனையும் நம்ம சொல்லலாம். இது சிலோன் பசலை. நம்ம இது சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும். இது நச்சு கொட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரும்பாலும் தெரியாது, வாயு சம்மந்தப்பட்டதை. இதை நம்ம கண்டிக்குது. இதனுடைய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதனுடைய இலையை மட்டும்தான் பருப்பு போட்டு சமைப்பாங்க. இது ஒரே செடியில் செம்பருத்தி பூவில் ஒரே இதில் 3 பூ பூக்கும். இது கடையில் கலரு. இதில் ஒரு விதமான பூ ஒன்று பூக்கும், இதில் ஒரு
பூ பூக்கும். இன்னும் வெள்ளை பூ பூக்கணும்னு சொன்னாங்க, அது இன்னும் வரல. இது சுரக்காய். இதில் ஒரு 4 சுரக்காய் இருந்தது. எலி கடிச்சிடும். நம்ம பார்த்தாக்க எல்லாத்தையும் கடிச்சு போட்டுடும். இது பப்பாளி செடி. இது சின்னதாக இருக்குது. அது குரங்கை இலையெல்லாம் பிடிச்சி போட்டுடும். இது வந்து திராட்சை இப்போ தான் வச்சுருக்கேன். இது இன்னும் 2 மாதம் ஆச்சுன்னா கொடியாகும். காய்ச்சும் இருக்குது எங்கள் வீட்டில். இங்கே இல்லை, நான் கீழே போர்ஷனில் வைக்கும்போது காய்ச்சுது திராட்சை கொடி. நம்ம வீட்டுக்கு தேவை போக அது அந்த கட்டையை எடுத்தாந்து வச்சுட்டா கூட அந்த புதினாவை நம்ம வீட்டிலே வளர்த்து நம்ம எதுவும் கடையில் வாங்க வேண்டியதில் செஞ்சுக்கலாம். இது சும்மா இது செடி வைக்கிறதுக்காக வேண்டி இந்த தொட்டியை எரு போட்டு மக்க வச்சுருக்கேன். இது ஒரு மாதிரி லெமன். இதில் இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது சாமந்தி பூ வந்து இப்போ தான் வந்து அடுத்த மாதம் பூ பூக்க ஆரம்பிக்கும். இது புல்லாக்க இது அவரை செடி. அவரைக்காய் காய்ச்சி ஒரு முறை எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ இருந்தால் காணும். இது இதோ ஒரு முறை பறிச்சிட்டோம். சுரக்காய் இது வந்து முடிஞ்ச சீசன் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இது நச்சு கொட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒரு பேர் எனக்கு தெரியாது. இதனுடைய இலையை இது அங்கே காட்டினதோட இது கொஞ்சம் செழிப்பாக வருது. இதனுடைய இது உடம்புக்கு நல்லது. இதனுடைய நரம்பு எடுத்துகிட்டு இதை சமைச்சு சாப்பிட்லாம். இது சமைக்கிறதோட டெய்லி இது சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஒரு 15 நாளைக்கோ 20 நாளைக்கோ ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டாக்கா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். இது அவ்வளோ சிறுக்கு தெரியாது. இது குரோட்டன்ஸை தான் வளர்ப்பாங்க இதை. ஆனால் இது மெடிசனில் இது சூப்பரான இது நல்லது. இப்போது இது சும்மா ஒரு குரோட்டன்ஸ் அழகுக்காக வச்சுருக்கோம். இது வந்து கத்திரிக்காய் நாற்று விட்டு இங்கே நான் நட்டது தான். இது கல்கட்டாலேருந்து அந்த பசங்க எங்கள் வீட்டில் வாடகை இருக்கிறாங்க. அவங்க வந்து இது எடுத்தாந்து கொடுத்தாங்க. அதை கீழே நாற்று விட்டு மேலே நாற்று விட்டு மேலே வச்சுருக்கேன். இது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பூவெல்லாம் பூத்துருக்கு. இதோ காய்ச்சி பூக்குது பாருங்கள். நல்லா பெரிய பெரிய காயாக வரும். இது சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு 5 செடி இருந்தால் போதும். நம்ம வீட்டினுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். 5 செடி இருந்தால் போதும், அவ்வளோ காய்க்கும். இது வந்து பெரண்டை. இது மெட்ராஸ்லேயும் வளர்க்குறாங்க. ஒரு வீட்டில் நிறைய இருக்குது. இது பெரண்டையை எடுத்து அதனுடைய இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அது மேல் பட்டையை எடுத்துகிட்டு எண்ணெயில் வதக்கி அதை சமைச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜாயின்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஒரு செடியை வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை நம்ம குடும்பத்துக்கு கருவேப்பிலைன்றது தலைப்புள்ள இது இல்லாத சமைக்கவே முடியாது. இதை நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்தா கூட நல்லாயிருக்கும். இது முருங்கை செடி. முருங்கை இப்போ தான் பூ பூத்துக்குது. இது இன்னும் ஒரு மாதமோ ஒரு 2 வாரமோ ஒரு காய் எடுக்கலாம். செடி முருங்கை. இது கொஞ்ச நாளைக்கு தான் வரும், அப்புறம் அழிஞ்சுப்படும். இது வந்து தைவான் கொய்யா. ஏறக்குறைய 6 கொய்யா காய்ச்சிது. கீழே எங்களுக்கு கண்ணு தெரியல. பெரிய பெரிய கொய்யா இருந்தது. அதை நான் துணி போட்டு மறைச்சி வச்சு உள்ளே இருந்தது. அது சாப்பிட முடியல. ஒரு பெரிய ஹார்டாக இருந்தது. அது காய் பெருசாக இருந்ததால் அது ஒன்றும் நாங்கள் பண்ணல. இங்கே மேலே இருக்கிறதுல அந்த குரங்கு தள்ளின்னு போச்சு. இதோ 2 இருந்தது, எடுத்துன்னு போயிடுச்சு. இது பவழமல்லி. இப்போ சொன்ன மாதிரி இது பவழமொழி. காம்பு பவழம் மாதிரியும் அது மேல் பூ நல்லா வெள்ளையாக இருக்கிறதால அதை கஷாயம் வச்சு குடிக்கலான்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அதுவும் நல்லது தான், அது செய்யலாம். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் சிவனுக்கு உகந்த பூச்செடி. இது நல்லாயிருக்கும். இது சாமந்தி பூ. இன்னும் அடுத்த மாதம் எல்லாமே மொட்டு விட்டு இருக்குது, நிறைய வரும். இப்போ சிகப்பு பொன்னாங்கண்ணியை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஜாரில் வச்சு இந்த ஒரே ஒரு காம்பை கிள்ளி வச்சுட்டேன். ஒரு 2-3 காம்பு வச்சு கிள்ளி வச்சா அதே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக நிறைஞ்சி போயிடும். நம்ம வீட்டுக்கு ஒரு முழம் பூ வைக்கிறதா இருந்தால் இது ஒரு 10 செடி வச்சுட்டா போதும். வீட்டுக்கு வேண்டிய தேவைகள் ஃபுல்லாகவே இந்த மல்லிகைப்பூவில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மிளகு செடி. இது மிளகு செடி நான் பொத்தேரியில் போய் வாங்கின்னு வந்தேன். இது போன குரூப்பில் கொஞ்சம் கருப்பாக இருந்து இது எப்போ ஒன்று எனக்கு இதை பற்றி தெரியல. இதுவும் வச்சுருக்கேன். நம்ம வீட்டு தேவைக்கு தான். இது ஒன்றும் தேவைப்படாது. இது நல்லா காரமாகவே இருக்குது. இது வந்து அசோலா. இது ஒவ்வொரு மாடு, ஆடு, கோழி, முயல் வளர்க்குறவங்க இந்த அசோலா பெட்டு போட்டு நம்ம மாடியிலையும் வச்சுக்கலாம். இது மாடி கீழே பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு இந்த சிமெண்ட்டு கோணியெல்லாம் போட்டு இது வந்து 4500 ரூபாய் இந்த பெட்டு. அது மேலே போட்டு கீழே செம்மண் ஒரு 8 கிலோ போட்டு
எல்லாம் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி பச்சை சாணியை ஒரு நாளைக்கு முன்னாடியே கரைச்சி அப்புறம் ஊற்ற சொல்கிறாங்க. அது நான் ஊற்றலை. இது வெறும் காஞ்ச ட்ரையான சாணியை தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு சார் சொன்னார். அதை நான் போட்டு வச்சோடனே இது நிறைய, இது ஏற்கனவே 20 கிலோ நான் எடுத்துட்டேன். எடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை ட்ரேயில் எடுத்து அப்படியே கோழிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குவார். இது செம்மண் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம போர் மண்ணுன்னு ஒரு 2 கைப்பிடி போட்டாக்கா நல்லா அதனுடைய இது நல்லா இருக்கும். போர் மண் போடணும் இதுக்கு. இது வந்து 1 to 1 நாளைக்கு எடுத்தால் கூட அது எங்கேயோ நல்லா செழிப்பாக வந்துடுது. இது நம்ம எல்லா தேவைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆடு, மாடு, கோழி, முயல் எல்லாமே சாப்பிடும். இது புளிச்சக்கீரை. இது ஒரு இது விதை ஊனி அதில் வந்து ஏறக்குறைய ஒரு 3-4 மாதம் ஆகும். நமக்கு வீட்டு தேவைக்கு எல்லாமே நம்ம இது பறித்து நம்ம துவையலாவோ கடைச்சலாவோ செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க நம்ம புளிச்சக்கீரையை நிறைய யூஸ் பண்ணாக்கா நல்லது. லெமன் கிராஸ் இது டீ போட்டு குடிக்கலாம். இது ஒரு சிலருக்கு இந்த லெமன் கிராஸ் பற்றி தெரியாது. இது வந்து ஒரு 4-5 இலையை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம சர்க்கரை போட்டு குடிக்கலாம், பால் ஊற்றியும் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு செடியை வச்சுட்டா நிறைய கத்தாழை மாதிரி நிறைய வந்துக்கினே இருக்கும். இது வந்து பலா கொட்டையை போட்டு எங்கள் மரத்துலேருந்து வர செடியை போட்டு நல்லா வளர்த்தேன். வளர்த்து வரும்போது அந்த குரங்கு வந்து அந்த இலையெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது. இது ஒன்றும் இல்லாத போச்சு. குரங்கு பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. இது தக்காளி செடி ஒன்று தப்பு செடியாக வந்திருக்குது. இது சும்மா பூ பூத்துருக்கு, ஒரு சின்ன காயம் காய்ச்சிருக்கு. இது வந்து ஒரு அழகு செடி தான். இது மேல் மாடியில் ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு அதில் எருவு போட்டு அது ஒரு சென்னு 2-3 செடி வச்சுட்டா அப்படியே மாலை மாதிரி தொங்கும். நம்ம வீட்டு முற்றத்தில் நல்லா அழகு போல் இது யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய். ஏற்கனவே இந்த இந்த புளிச்சக்கீரையை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இலையெல்லாம் கிள்ளிட்டோம். இதில் குண்டு மிளகான்னு இருக்குது. இது எல்லாம் பறிச்சிட்டு இப்போது இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டோம். இது கத்திரிக்காய் எல்லாம் முடிஞ்சு சீசன் முடிஞ்சு போய் இது வெறுமையாக இருக்குது. இப்போ தான் இது புதுசாக இருக்குது. இது காய்க்கும் நல்லா. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஏற்கனவே எடுத்துட்டோம். பவழமழையில் இது ஒரு கஷாயம் கூட போட்டு குடித்தா உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றாங்க. அதனால் போட்டு குடிக்கல. நான் இனிமேட்டு குடிக்கலான்னு இருக்கேன். இது ஃபுல்லாக திராட்சை கொடி. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இது பூ விடலாம். நான் ஏற்கனவே கீழே வச்சு காய்ச்சி இருக்குது நிறையா. இது வந்து இப்போ தான் நட்டேன், 2 மாதம்தான் ஆகுது. இது திராட்சை கொடியில் நல்ல காய்க்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வழக்கமாக நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து கட்டிங் வச்சு நாற்று விட்டு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நான் பண்ணிக்கிட்டு தான். நான் எதுவும் காசு கொடுத்து வாங்கலை. இதெல்லாம் இந்த மிளகாய் செடி இது மருதான் முடிஞ்சு போச்சு. நிறைய காய்ச்சி முடிச்சிடுச்சு. இது தூக்கி போட்டு இன்னும் இந்த மழை சீசன்லாம் போன பிறகு எருவு கொட்டி நம்ம வேறு செடி வைக்கலாம். இதெல்லாம் வெண்டை செடி. இது ஏற்கனவே எல்லாம் காய்ச்சிட்டு இதை தூக்கி இது பண்ண வேண்டியதான். இந்த மிளகெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது நிறைய காய்க்கும். அந்த மண்ணுக்கு அவ்வளோ சூப்பராக காய்க்கும். கொத்தாக காய்க்கும். இது சும்மா சாதாரண தப்பு செடியில் வந்துக்குது. நம்ம செடியாக போட்டு வளர்த்தாக்கா நிறைய கிள்ளவே முடியாது. இது தென்னை மரம் வீட்டை சுற்றி நிழலுக்காக வேண்டியும், காய்கறி தென்னங்காவுக்காக வேண்டியும், எண்ணெய் ஆட்டுறதுக்காக வேண்டியும் நான் வச்சுருக்கேன். நிறைய ஒரு 30 மரம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நானே வச்சு இது ஃபுல்லாக நான் தான் வச்சு இதனுடைய காய்ப்பெல்லாம் நானே பண்ணின்னுக்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 4000 ரூபாய் கையில் கிடைக்கும். அங்கே வந்து இளநீர் பறிக்கிறவங்க வந்து 12-13 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு இளநீர் 13 ரூபா. இது பொத்தேரியில் ஒரு சார் கொடுத்தாரு. ஒரு செடி இதை எடுத்து நட்டு இது ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இதில் வந்து பகனப்பள்ளி மரம். இது காய்ச்சிது, பெரிய காய்ச்சி எடுக்கிற நேரத்தில் துணியெல்லாம் கட்டி வைப்பேன், குரங்கு தட்டின்னு போயிடும். அவ்வளோதான் இதனுடைய எதுவுமே வைக்க முடியலை இப்போ குரங்கால. மாடி தோட்டத்தில் இப்போ என்னென்ன செடி இருந்ததெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு கீழே மாடு, கோழி, வாத்து, கோழி குஞ்சுங்க எது வளர்க்குறேன்னா அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. வாத்து நான் வளர்க்குறேன் ரொம்ப நாளாக, ஒரு 2-3 வருஷமாக வளர்த்துன்னு இருக்கேன். நாட்டு வாத்தும் வளர்க்குறேன், மணிலா வாத்தும் வளர்க்குறேன். இப்போ மணிலா வாத்துன்றது நல்லாவே சத்தம் போடாது. அந்த இறைச்சியும் நல்லா இருக்கும். 3 கிலோ 4 கிலோவில் வரும். இது வந்து இந்த 18 முட்டை விடும். அந்த ஒரு மணிலா வாத்து இது விட்டுச்சுன்னா ஒரு சின்ன டப்பு மாதிரி வச்சுட்டா அதிலே விட்டுன்னு இருக்கும். கரெக்டாக 38ஆவது நாள் அதனுடைய மூக்குத்தி அது வாத்து குஞ்சு வெளியே வந்துடும். இதனுடைய வந்து
ரூ. 700 ஒரு வாத்து விற்பனைக்கு. ஆண் வாத்து ரூ. 1000. இது வந்து இறைச்சிக்காக வாங்கிட்டு போயினே இருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும், வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நல்லாவே இருக்கும். இது வந்து கோழி ஒரு 2 கோழியில் அடை வச்சு லைட்டு போட்டு விட்டுட்டா அது ஒரு 2, 3, 4 வாரத்துக்கு அப்படியே இருந்ததுன்னா அப்புறம் ஒரு 5ஆவது வாரத்துக்கு எடுத்து விட்டுடணும், வெளியே விட்டுட்டு அது மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்துடும். அது பட்டியில் அடிச்சிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இது அது மாட்டுக்கு வரும். லசோட்டான்னு ஒரு இது இருக்குது. முதல் வாரத்தில் லசோட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா F1 போடலாம். ஐயடு 2ஆவது வாரம் லசோட்டா, 3ஆவது F1 போட்டுட்டு நம்ம அந்த கோழி குஞ்சு 3 வாரத்தில் அதுக்கு கண்ணில் மூக்கில் ஒரு வாரத்துக்கு ஒரு இது இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த கோழி எந்த நாளில் இறப்பே கிடையாது, சூப்பராக வளர்த்துக்கலாம். நான் ஒரு சிலர் சொல்கிறாங்க எதுவுமே இல்லாத வளர்க்குறேன்றாங்க, அது எனக்கு தெரியல. இந்த இறந்து போகுது. கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த மெடிசன் சூப்பராக எனக்கு வேலை செய்யுது. எனக்கு எந்த ஒரு இழப்பும் வரல, நல்லாவே இருக்குது. இது வந்து ஷெட்டு போட்டு ஒரு 10 வருஷம் ஆகுது. சும்மா சாதாரண ஒன்று செலவு நல்ல சின்ன அளவில் போட்டு மேலே இருக்கிற தவிடு மொத்தமே இதுனாக்கா ஒரு 18,000 தான் செலவாச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது மேலே போட்டு நான் கோழி ஒரு சின்ன ஒரு 2 ஜோடியோ 3 ஜோடி தான் வாங்கி வளர்த்தேன். அதுலேருந்து உற்பத்தி ஆகி நிறைய விற்றுட்டு இப்போ நிறைய கோழி வளர்க்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. வளர்த்துட்டு இது வந்து கறிக்கும் வாங்கிட்டு போகிறாங்க, முட்டை வாங்கிட்டு போகிறாங்க, அப்புறம் இறைச்சிக்காக வாங்கிட்டு போகிறாங்க, வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நான் கொடுத்துக்கினே இருப்பேன். வெளியில் ஒரு ரூ. 50 ரூ. 20 அதிகமாக இருந்தால் நான் ரூ. 25 கம்மியாக தான் கொடுக்குறேன் நான் எப்போதுமே. குஞ்சு பொரிச்சு 3ஆவது வாரத்தில் இந்த ரூமில் விட்டுட்டா அது பாட்டுன்னு சுற்றிக்கின்னு நல்லா அழகாகவே இருக்கும். எந்த ஒரு பருந்து காக்கா எதுவும் தூக்காது, அருமையாக இருக்கும். இது ரேக்கு மாதிரி புறா வளர்த்துருந்தேன், ஒரு 50 புறா. புறாவுக்காக வளர்த்ததால நம்ம பாம்பு வந்ததால் இந்த புறாவை நான் விற்றுட்டேன். அப்புறம் இந்த கோழி வளர்த்து முட்டைக்காக இதை நான் கொடுத்துன்னு இருக்கேன். முட்டை அது பாட்டு அந்த ரேக்கில் போட்டு முட்டை வரும். யாருன்னா கேட்குறவங்க அப்போ எடுத்து கொடுத்துறேன். பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்று. இதெல்லாம் பெட்டைக்கோழி. இது நான் 6.5 மாதம் ஆகிடுது. இதெல்லாம் முட்டைக்கு வந்துடுது, முட்டை விட்டுன்னு இருக்குது. இது அப்படியே விட்டுட்டாக்கா அப்படியே அடை போச்சு, அப்படியே குஞ்சு எடுத்துக்கும். நம்ம குஞ்சு மட்டும் எடுத்து போர்டரில் போட்டுடலாம், அந்த வெளிச்சத்தில் போட்டால் நல்லாவே இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய இதுனாக்கா நாட்டுக்கோழிங்க மட்டும் கீழே மட்டும் உட்காராது. நைட்டில் எல்லாமே மேலே தான், பரணையில் தான் உட்காரும். இது எப்படியும் சேஃப்டியாக மேலே பறந்து எல்லா கோழியும் உட்காந்துட்டு இதனுடைய இதை பார்த்துக்கும். காலையில் ஒரு 8 மணிக்கு திறந்து விட்டால் வெளியில் போய் சுற்றி தான் வெளியெல்லாம் போகாது. இது மணிலா வாத்து, ஆண் வாத்து. அது குஞ்சு பொரிச்சு இருக்கிறதால அதை போய் டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டால இது உள்ளே போட்டு வச்சுட்டேன். இதை அப்போ இதாகும், அதனால் இவர் உள்ளே போட்டு இங்கே வச்சாச்சு. இது வந்து ரேக்கு கோழிங்களுக்காக முட்டை வைக்கிறதுக்காக. இது இல்லைன்னா அது வேறு எங்கன்னா விட்டுட்டு அது காக்கா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் இது ஒரு ரேக்கு மாதிரி செட் பண்ணி இது எங்கே இருந்தாலும் ஓடி போய் மேய்ச்சிட்டு வந்து இந்த ரேக்கில் தான் விட ஆரம்பிக்கும் இந்த முட்டைங்க. நம்ம சாயங்காலமாக ஆனதாக்கா இந்த முட்டையை நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சுக்கின்னு நம்ம விற்பனை பண்ணிக்கலாம், வீட்டுக்கு தேவையை எடுத்துக்கலாம். இந்த கோழியால் நமக்கு நல்ல லாபம் இருக்குது. எல்லாமே கோழி வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த கோழி வளர்க்குறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இது நடமாடும் பேங்க். இப்போது பேங்க்கில் கூட நமக்கு ஒரு 500, 1000 இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் சுற்றுற பேங்க்கு ஒவ்வொன்றும் 500 சுற்றின்னு இருக்குது. நம்ம தேவைக்கு நம்ம எதனா ஒரு பணம் தேவைன்னா 2 கோழி பிடிச்சா ரூ. 1000 வரும். நம்ம வீட்டு தேவையை ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுக்கோழியை வளர்த்து நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுக்கோழி வளங்க. நாட்டுக்கோழி இல்லைன்னா என்கிட்ட வாங்க, நான் தரேன் கம்மி விலைக்கு, வந்து வாங்கி பயனடைங்க. இந்த மாட்டு பேர் போடி மாடு, மொட்டைக்கொம்பு மாடு. இது ஆஸ்திரேலியா இதோ பீடு வச்சு தான் இங்கே நம்ம டாக்டர் ஊசி மொழியில் தான் இவங்க அம்மா பிறந்தது. இது வந்து நல்ல தீனி வச்சா 3 லிட்டரு கறக்கும். 5 லிட்டரு 10 லிட்டருலாம் கறக்காது. இந்த நம்ம வில்லேஜில் ஒரு 3 லிட்டரு கறக்கும். இப்போ 2 லிட்டரு கறக்குது. இது 2ஆவது கன்று. இது வந்து கன்று கொஞ்சம் பெருசாச்சுன்னு நான் விற்றுருவேன். நான் வீட்டில் வச்சுருக்க மாட்டேன், வளர்க்க மாட்டேன் மாடு. இது எங்கள் வீட்டு தேவைக்கு பால், தயிர், மோர் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கின்னு மிச்ச பால் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு 1 லிட்ரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு 50 ரூபான்னு கொடுத்துட்டு நான் இதனுடைய சேவை. இந்த மாடு ஒருத்தர் வீட்டில் வளர்த்தாங்கனாக்கா பஞ்சன்றதே வராது, பட்டின்றே கிடையாது. இந்த மாட்டை வளர்க்குறவங்க ஆள் வச்சு செஞ்சால் இது பலன் கிடையாது. மாட்டு சாணியை வடிக்க கற்றுக்கணும். கோழி வளர்க்குறது இருந்தால் கோழியை கூட்டி அள்ளி கொட்டணும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சால் தான் நம்ம வளர்க்கலாம், இல்லைன்னா வளர்க்காத இருக்கிறது ரொம்ப உத்தமம். ஆள் வச்சு செய்யணுனாக்கா செய்யவே முடியாது. அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம உட்கார வேண்டியது தான். அதனால் மாட்டை வளர்க்குறவங்க மாட்டு சாணி அள்ளி போடணும், மாட்டை குளிப்பாட்டணும், பால் கறக்கணும்,
எல்லாமே நம்ம செஞ்சால் தான் நமக்கு பெனிஃபிட்டு. நமக்கு இதால் ஒரு 5000 ரூபாய் லாபம் வருது. கோழி, முட்டை, பால் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லாவே இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன். எந்த ஒரு வியாதியும் கிடையாது. சுகர் எனக்கு கிடையாது. 5 மணிக்கு எழுந்துச்சி இதாக கூடவே இருப்பேன் நான். ஒரு 5 நாய் வளர்க்குறேன். நாய்களுக்கு சோறு ஆக்கி போட்டுட்டு எங்கள் மனைவி பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன். இது வரலையும் நம்ம மேல் மாடியில் எல்லா செடி, காய்கறி, கீரை வகை, அசோலா மொத்தத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து கோழி வளர்க்குறது, வாத்து, மாடு, கோழியை எத்தினி கோழி அதிலெல்லாம் முட்டை எப்படி அந்த ரேக்கில் விடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம். நான் 11 ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் வளர்ப்பு இதெல்லாம் நான் வளர்த்து இதில் நான் சந்தோஷமாக இருக்கேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு தேவையை நான் இந்த இதுலேருந்து நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு எந்த இல்லை. நீங்களும் எல்லாமே இந்த மாதிரி கோழி வளர்த்து உங்கள் வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன தொட்டியில் கூட கீரையை போட்டு நம்ம வீட்டு தேவையை பண்ணிட்டா நம்ம எங்கேயும் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது சாப்பிட்றதால நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கிறது எல்லாமே பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி செஞ்சிங்கன்னா நம்ம எவ்வளோ சாப்பாட்டை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். இப்போது என்னுடைய மனைவி இந்துஸ்தான் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டா. என் பேர் மேரி அஞ்சலின். நான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து 2013 வந்தோம். இங்கே 2013 வீடு கட்ட ஆரம்பித்தோம். 2016 இங்கேயே வந்துட்டோம். நாங்கள் வந்த புதுசில் வந்து இந்த இடம்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லை. அப்படியே வெறுமனே அது வாங்கின நாங்கள் வந்து 1998 வாங்கினோம் இந்த இடத்த வாங்கும் போது இங்கே ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் வார வாரம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து தென்னை மரம் எல்லா மரமும் வச்சு உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அந்த தேங்காயை அனுபவிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு 10 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்குனதுனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்த உடனே மாங்காய், தேங்காய்னு எல்லாத்தையுமே அனுபவிக்க முடிஞ்சிச்சு. பலா மரமும் காய்க்குது. எல்லாமே சுற்றில் உள்ள எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரையிலேருந்து, முருங்கைக்காயிலேருந்து, வாழைக்காயிலேருந்து எல்லாமே எங்களுக்கே கிடைக்கிது. வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும்தான் வெளியில் வாங்குவோம். மற்ற எதுவுமே நாங்கள் வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான இதை வந்து அவங்கவுங்க வீட்டிலே வளர்த்திங்கன்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்குள்ள செலவுகளையும் குறைச்சிக்கலாம். எங்களுக்கு வந்து 2 பசங்க. பெரிய பொண்ணு வந்துட்டு அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க பேர் சோஃபியா. அவங்க வந்து அங்கேயே ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே 2016 அங்கே போனாங்க. அங்கேயே வந்து க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. அவனும் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டான். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து நாங்கள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு மாதிரி ஒரு காலத்தை கடத்துறதே ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறதுனால தான் நாங்கள் நாய் வளர்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கோழி வளர்க்க ஆரம்பித்தோம். அப்படி இப்போ எங்களுக்கு வந்து டைமே பத்தலை. எல்லா நல்லா ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால தேவையில்லாத மன கஷ்டங்களோ தேவையில்லாத ஏதோ எங்கள் மனசுக்குள்ளே வரல. முழுசும் நாங்கள் ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால எங்களுக்கும் பொழுது போய்கிட்டே இருக்குது. அது பயனுள்ள வகையில் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னோட ஓய்வு காலத்தில் வந்து அவங்க பிள்ளைங்களை ஐயோ என்ன நம்மளை வந்து பார்க்கலையே, நம்ம கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் அவங்கவுங்க ஆக்குப்பைடாக அவங்கவுங்க வேண்டிய வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கடைசி காலமும் சந்தோஷமாக இருக்கும்.